ஸ்டார்டிங் 1000 ருபீஸ்லேருந்து 1 lakh வரைக்கும் ஆரி ஒர்க் இருக்குது. ஸோ நான் வந்து கோல்டு காயின் வச்சு கூட பண்ணியிருக்கேன். கோல்டு காயின்னா கால் சவர காயின் வந்து வாங்கி கொடுத்து பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரியும் வந்து நம்ம பண்ணலாம் காயின் ப்ளவுஸ்க்கெலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா பவானி. நான் வந்து சென்னையில் வந்து ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருக்கேன். 2010 தான் நான் வந்து கிளாஸஸே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது இப்போ நான் டோட்டலாக கற்று வச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 விதமான கைத்தொழில் வந்து நான் கற்று வச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் ஆரி அண்ட் சில்க் த்ரெட் ஜுவல்லரியாக இருக்கட்டும், டெரக்கோட்டா ஜுவல்லரியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் நான் சும்மா சாதாரணமாக வச்சேன். சரி என் பேர்லேயே இருக்கட்டும் அப்படியே போடுங்க அப்படின்னு சொல்லி சும்மா சாதாரணமாக வச்சேன். ஆனால் அது வந்து இந்த லெவலுக்கு வளர்ந்து நிற்கும் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய பிரான்ச்சஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். எப்படி நிறைய பிரான்ச்சஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா சிரிப்பீங்க. அதாவது எங்கள் சித்தி வீடு இருக்கும், அங்கே ஒரு பிரான்ச் வைப்பேன். அதுக்கப்புறம் சைதாப்பேட்டில் அம்மா வீடு இருக்கும், அங்கே ஒரு பிரான்ச் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரான்ச்சாக யாரெல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து போய் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மாதிரி போகும்போது கூகுளில் வந்து என்னோட பேஜ், அதாவது மெகா டிவி அண்ட் மக்கள் டிவி, அப்புறம் கேப்டன் டிவி, பொதிகை டிவியில் கூட பண்ணியிருக்கேன். ஸோ இதிலலாம் வந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. மெகா டிவிலலாம் வந்து நான் நிறைய எபிசோடு டெய்லி வர்றது என்னோட எபிசோடு தான் இருக்கும். தாய்லாண்டு, அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர், அப்புறம் வந்து பேங்காங், இந்த மாதிரிலேருந்துலாம் கால் வரும். யூஎஸ்ஸு, அப்புறம் எங்கள் ஊர் கிராமத்துலேருந்துலாம் நீ டிவியில் வரடி அப்படின்வாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளும் டிவிலாம் வரும். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ நான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பெயிண்டிங்லாம் பண்ணும்போது சன் டிவி பார்ப்பேன், மெகா டிவிலாம் பார்ப்பேன். அந்த கைத்தொழில் ப்ரோக்ராம் வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அதில் என்ன சொல்லி தராங்களோ அதை அப்படியே போய் திங்ஸ் போய் வாங்கிட்டு வந்து நான் வீட்டில் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நான் நினச்சி கூட பார்க்கல நானும் இந்த மாதிரிலாம் டிவியில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சே பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் நான் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்க்குலாம் வந்து பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். ரேஷ்மா மேம்க்கு, அதுக்கப்புறம் லயா மேம்க்கு, அப்புறம் வந்து பிரீத்தி மேம்க்கு, அண்ட் அதுக்கப்புறம் அஞ்சலி, இந்த மாதிரி ஸோ நிறைய பேருக்கு வந்து பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். என்கிட்ட பேசாதவங்க, என்னை வெறுத்தவங்களாம் கூட கால் பண்ணி வந்து பரவாயில்ல பவானி நீ சூப்பராக வந்துட்ட அப்படின்னு சொல்லி சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நல்லா பண்ணுமா அப்படின்னாங்க. ஏன்னா நான் ஏன் இப்படி வந்தேன் அப்படின்னா ஒரு மோட்டிவ் இருக்குது. என்னன்னா எனக்கு வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் கிடையாது. ரொம்ப டார்ச்சர். சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணிட்டாங்க. 9th படிக்கும் போதே ரொம்ப நான் 2 பசங்களை வந்து கஷ்டப்பட்டு தான் வளர்க்க ஆரம்பித்தேன். நான் வந்து இப்போ சிங்கிள் பேரண்ட்டாக தனியாக வந்தது வந்து ஒரு 10 years ஆகுது. இந்த 10 yearsஸாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நான் தான் எல்லாமே பசங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதெல்லாம் எதுலேருந்து வந்தது? இதுலேருந்து வந்தது. என்னோட பிஸ்னஸ்லேருந்து வந்தது. நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கின கலையிலேருந்து வந்தது. நான் அன்றைக்கி வந்து வீட்டுக்கார தான் பார்க்கணும், நம்மளை திட்டுவாங்க, நம்ம வந்து குடும்பம் எல்லாருமே இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் இதெல்லாம் அன்றைக்கே விட்டுருந்தேன்னா நான் இதெல்லாம் பண்ணியிருக்கவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா என் பசங்க வந்து MBA படிக்கிறான், என் பொண்ணு, பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான். ஸோ இந்த அளவுக்கு வருவேன் நான். கடவுள் தான், எல்லாமே கடவுளோட செயல் தான். நம்ம இப்போ ஒரு கலை கற்றுக்குறோம் அப்படின்னா அது வந்து உடனே சம்பாதிக்கணும்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது. நமக்கு வந்து என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கற்றுக்கணும். சம்பாதிக்கிறது 2வது பட்சம், நம்ம எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம். ஆனால் நம்ம அந்த கலை ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு கற்றுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஆரி வந்து நான் கற்றுக்கும் போது அதில் வர்ற லேர்ன் வச்சு எங்கள் வீட்டிலலாம் திட்டுவார், எங்கள் அப்பாலாம் திட்டுவார், எதுக்கு லைனாக போயிட்டே இருக்க, இஷ்டத்துக்கு கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன். இதில் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது அதுலேயும் நான் பெருசாக வரலாம். மெயினாக இதில் வர்றது வந்து எப்படி தெரியுமா வருவாங்க, நிறைய பேர் வந்து மன உடைச்சலில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சொந்தமாக லேர்ன் பண்ணுன்ற லேடிஸ் வருவாங்க, வீட்டு வேலைக்கு போகிறவங்க வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன மக்கள்லேருந்து பெரிய மக்கள் வரைக்கும் ஐடியில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க வரும். கேட்ட டிப்ரெஷனாக இருக்குக்கா, நான் வந்து இதை கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு தோணும். அந்த மாதிரி எல்லாருமே வந்து வருவாங்க. ஏன் என்கிட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க அப்படின்றத ஏன்னா நிறைய பேர் எடுத்தோன்னே கேட்குறது ஒரே கேள்வி, எப்போ வேணாலும் கிளாஸ் இருக்குமா, எத்தனை மாதத்தில் முடிக்கலாம் அப்படின்றத கேட்பாங்க. நீ எப்போ வேணாலும் வரலாம். மார்னிங் 11 o'clock வரியா, நைட் 10 o'clock கூட போய்க்காது, உன்னோட விருப்பம். அதே மாதிரி நீ இத்தனை மணி நேரம் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சாட்டர்டே சண்டேவும் கிளாஸ் இருக்குது. இப்போ நீ பணம் கட்டிட்ட அப்படின்னா 1 month 2 monthல முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பேர் முடிப்பாங்க, ஒரு சில பேரால் முடிக்க முடியாது. எல்லாருக்கும் இது சீக்கிரம் வந்துடும் சொல்ல முடியாது. அந்த ஒரு காரணமோ என்னமோ தெரியல, என்னோட இன்ஸ்டியூட்டை தேடி நிறைய பேர் வராங்க. என் பேர் ஸ்மதி, நான் பாளையத்துலேருந்து வரேன். ஹவுஸ் ஒய்ஃப். என் பேர் பவித்ரா, நான் நீலாங்கரையிலேருந்து வரேன். ஹாய், என்னோட நேம் திவ்ய பாரதி, நான் சென்னை துறைப்பாக்கம்லேருந்து வரேன். நான் ஒரு IT எம்ப்ளாயி.
ஹாய், நான் சத்யா. பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ்ல இப்போ வந்துட்டு ஆரி கத்துக்கிட்டு இருக்கேன். பேசிக்கலி ஐம் ஒர்க்கிங் உமன். என்னோட லீவ் டைம்ல நான் ஏதாவது லேர்ன் பண்றதுக்காக எனக்கு ஆரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால சரி ஓகே ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணலாம்னு நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு நியர்பை எங்க இருக்கோ அங்க பார்க்கும்போது திருவான்மியூர் பவானி கிரியேட்டிவ்ஸ் அப்படின்னு இருந்தது. அவங்க நிறைய டிசைன்ஸ் போட்டிருந்தாங்க. 3 லெவல் வந்து அவங்க சொல்லி தராங்க. பேசிக், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்னு. அதுல நிறைய ஸ்டிச்சஸ் வந்து புதுசா இருக்கு. அதுல நிறைய கத்து கொடுக்குறாங்க. நான் ஸ்டார்டிங் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். இப்ப ஜாயின் பண்ணதுல இருந்து அவங்க சொல்லி தரும் போது நமக்கு என்ன புரியுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்லி தராங்க. மற்றவங்க கால் பண்ணி கேட்டேன். எனக்கு வந்து அந்த டைம் டியூரேஷன் சரியா இல்லை. 1 month இல்லைன்னா 45 days தான் சொன்னாங்க. ஃபீஸும் கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. 45 daysல என்னால முடிக்க முடியுமாங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. என்ன இவங்களுக்கு கால் பண்ணி விசாரிச்சேன். இவங்க வந்து டைமிங் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட டைம் தான், எப்ப வேணாலும் வரலாம். நீங்க போற ஸ்பீட் பொறுத்து தான் அவங்களுக்கு முடிக்க முடியும். டைம் இவ்வளவுதான் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 months வந்து ஜாப்லெஸ்ஸா இருக்கும்போது ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்துச்சு. ஸோ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் போது எனக்கு ஆர்ட்ல ரொம்ப ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட். இவங்க கிட்ட வந்து நாங்க நிறைய பிளவுஸ் வந்து நாங்க போட்டிருக்கோம். ஸோ வேற யாருமே மைண்டுக்கு வரல. ஸோ இவங்க கிட்டே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணோம். ஸ்டார்டிங்லேயே கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லல. ஃபீஸ் நீங்க ஜாயின் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க எப்ப ஃபீஸ் கட்டுறீங்களோ அந்த மாதிரி கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பேசிக் கிளாஸ் இருக்கு, அட்வான்ஸ் கிளாஸ் இருக்கு. ஸோ பிரைஸ் ஓகேவா இருந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பிரைஸ் ஓவரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா நம்ம கத்துக்கிறதுக்கு இது வந்து கரெக்டான பிரைஸ் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணும்போது இதெல்லாம் ஸ்டிச் பார்த்தோன்னே நிறைய ஸ்டிச் இருந்துச்சு. பார்த்தோன்னே கொஞ்சம் பயமா இருந்துச்சு, நம்மளால முடியுமா அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அக்கா தான் சொன்னாங்க, அதெல்லாம் முடியும்ப்பா, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நீ டெய்லியும் ட்ரை பண்ண தான் உனக்கு வரும் ஸ்டிச் எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க. நானும் கிளாஸ் வந்துட்டு ஈவினிங் போய் நான் ட்ரை பண்ணுவேன். அவங்க ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, டெய்லி நான் பண்ணுவேன். இப்ப ஓரளவுக்கு வந்துருச்சு, எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க என் கூடயே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இப்போ நம்ம 10 நாள் 15 நாள் கிளாஸ் எடுத்து சம்பாரிச்சிட்டு போயிடலாம் இன்னைக்கு வேணா, அது நாளைக்கு நமக்கு நிலைக்கணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். மேக்ஸிமம் ஒரு தொழில் கற்றுக்குறாங்கன்னா 2 yearsஆவது ஆகும். அதில் எவ்வளோ அமௌண்ட்டு, நம்ம எவ்வளோ எடுக்கலாம், நம்ம பாரிஸில் போய் எப்படி மெட்டீரியல் வாங்குகிறோம், அந்த மெட்டீரியல் வந்து டூப்ளிகேட்டா இல்லை ஒரிஜினலா, அந்த மாதிரின்றதுலாம் அவங்களுக்கு தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதனால் என்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னமும் என்கிட்ட பேசுவாங்க. அதில் ஒரு சில பேர்லாம் என்னை வந்து பார்த்துட்டு போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பிராண்டு நான் இன்னும் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து மெயின் காரணம் நிறைய லேடிஸுங்களுக்கு, அதாவது கஷ்டப்படுற லேடிஸுங்க நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்தே நம்ம வந்து போகாமல் வெளியில் சாதிக்கணும், யாரை நம்பியும் இருக்கக்கூடாது, நம்மளே நம்ம உழைச்சி நம்ம சாப்பிட்ணும், நம்ம கை நிற்கணும். கைத்தொழிலுன்றது ரொம்ப அவசியம். எல்லா பொம்பளை பசங்களோ இல்லை ஆம்பளை பசங்களோ யாராக இருந்தாலும் கற்றுக்கலாம். வேலைன்றது 2வது பட்சம், நீங்கள் படித்து உங்கள் படிப்புக்கான வேலை 2வது. ஆனால் கைத்தொழிலுன்றது நம்ம லைஃப் டைம். ஸோ என்கிட்ட கற்றுக்கிட்டு போகிறவங்க அவங்க லைஃப்பில் வந்து அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாகவோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னாலும் அதை அவங்க யூஸ் பண்ணிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கும் நான் சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். இப்போ ஆனால் நான் படிக்கலை, ஆனால் எனக்கு கை கொடுக்கறது இந்த கைத்தொழில் ஒன்று தான். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னையில் தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். திருவான்மியூர் என்னோட பிளேஸு. ஸோ இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் 9789890446 அண்ட் 979111000941. இது மட்டும் இல்லாமல் பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் அப்படின்னு யூடியூப் அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எதில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு என்ன வேணுனாலும் நீங்கள் கேட்கலாம். எல்லா கிளாஸஸுமே இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே ஒரு 250 விதமான கைத்தொழில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் சொல்கிறேன்.